ஆல்ரெடி ஒரு பெரிய டிபேட்லாம் ஆச்சு. எங்களோட மாமனார் வந்து ரேஷன் ரைஸ் போட்டு இட்லி செஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் எத்தனவங்களும் என்ன பண்ணுவாங்க தெரியல. ஈவன் எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் கூட இந்த பழக்கத்தில் பார்த்ததில்ல. ஆனால் இந்த கோயம்புத்தூர் பீப்பிள் எல்லாருமே அவருக்கு இன்ஸ்டாமாட்டில் ஒரு டைம் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வாங்குறதுனா அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 விட்டுருச்சு அப்படின்னா டெலிவரி சார்ஜ் இல்லாமல் இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இந்த சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுது அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இது என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு டவுட். அவங்க வந்து சோஷியல் மீடியால அவ்வளோ ஆக்டிவா இல்லை. நான் தேவையில்லை அப்படின்னா தயவு செஞ்சு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி டபாஸ் வாங்காதீங்க. ரெகுலரா நீங்க நான்வெஜ் பண்றவங்க அப்படின்னா தாராளமா இது ஒரு 40 rupees கொடுத்து வாங்கிடுவீங்க. கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க. கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு எந்த கிராம் வந்து ஹெல்தி கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி ஹெல்தி கிடையாது தான். எனக்கு மயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கோயம்புத்தூர்ல இருக்குங்கிறதுக்காக நான் தெரியாது. பட் மயில் இதே டப்பா நீங்க ஸ்பார்ல பார்க்கலாம். ஆனால் ஸ்பார்ல இதை விட அதிகமா இருக்கும். ஒரு 10 ரெசிபியை நான் யூடியூப்ல பார்த்து அது எங்க வீட்டில் எப்படி பண்றாங்க அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த பழுத்த இது மாதிரி பார்த்தீங்களா, யூஸ் பண்ணக்கூடாது, கேன்சர் வரும்னு சொல்றாங்கல்ல. இது வந்து ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளோட வீடியோ என்ன அப்படின்னா ஆஃப்டர் 6 months ஒரு க்ராசரி ஷாப்பிங் தான் பண்ணியிருக்கோம். அதுதான் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்க்க போகிறோம். இன்பிட்வீனில் நாங்கள் யூஸ்வலாகவே வந்து டிமார்ட்டில் அப்புறம் அண்ணாச்சி கடையில் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி தான் வாங்குவோம். ஆல்ரெடி இது ஒரு பெரிய டிபேட்லாம் ஆச்சு. எங்களோட சேனல்லேயே வீடியோஸ் எல்லாம் இருக்கும், கம்பேரிசன் வீடியோஸ், முடிஞ்சால் அதை செக் பண்ணி பாருங்கள். அதனால் நாங்கள் எப்போவுமே ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து டிமார்ட்லையும் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வந்து அண்ணாச்சி கடையிலையும் வாங்குவோம். இன்பிட்வீன் ஒரு 6 months வந்து போகவே முடியறதில்ல. அதனால சரி நம்ம ஏன் அப்பப்போ வாங்கி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு இன்ஸ்டாமார்ட்டில் போட ஆரம்பித்தேன். ஆனால் அது என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு டைம் ஒரு செட் ஆஃப் திங்ஸ் வாங்குறதுனா அதுக்கப்புறம் ஏதாவது 1-2 விட்டுருச்சு அப்படின்னா டெலிவரி சார்ஜ் இல்லாமல் வாங்கணுமே அப்படின்னு இனி ஒரு 2-3 சேர்த்து போகிறது. இப்படி எனக்கு அது ரொம்ப அதிகமான மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அதனால இந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகாது, நம்ம பழையபடி நம்ம மெத்தட்கே போயிடலான்னு இந்த மந்த் போய் டிமார்ட்டில் ஒரு பெரிய பில்லை போட்டு ஆரம்பிச்சு என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாமா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது எல்லாமே கண்டிப்பாக 2 months அது வரும். ஸோ இந்த என்டையர் பில் வந்து 2 months கணக்கு தான். இப்போ பார்க்கலாம் வாங்க. டிமார்ட் போனால் இருக்கிற பெரிய பிரச்சனை கொஞ்சம் எக்ஸஸ் செலவாகும். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த டப்பா தான். ஏன்னா இது எவ்வளோ பெரிய இம்பாக்ட் இந்த சோஷியல் மீடியா கிரியேட் பண்ணுது அப்படின்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் இதெல்லாம் பில்லு போட்டு வெளியே நின்றுட்டு இருந்தேன். அப்போது ஒரு லேடி வந்து எனக்கு கேட்டாங்க, இது எதுக்கு இது டப்பா வாங்குறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போதான் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு போகிற கேப்பில் இது ஒரு 10 பேர் வாங்கியிருப்பாங்க போல. அங்கே இருக்கிற டப்பாவோட கவுண்டே வந்து கம்மியாக இருக்குது அந்த அளவுக்கு. அப்போ இது என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டு. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. நான் சொன்னேன் இல்லை இது கிச்சன் திங்ஸு அந்த மாதிரி பேக்கெட்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அப்படி அப்படியே போட்டு வச்சிட்டிங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியும், அதுக்காக தான் இது வாங்குறது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நிறைய வீடியோ பார்த்து நம்மளே வந்து நம்மளை புஷ் பண்ணிக்கிறோம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறத இப்போதான் வந்து நான் ரொம்ப பேடாக ரியலைஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வாங்கினாலும் நல்ல ப்ராடக்டாக வாங்கணும், கொஞ்சம் நம்ம பட்ஜெட்லேயே இருக்கணும். நான் எதுக்கு வாங்கியிருக்கேன்னா கிச்சன் ஆர்கனைசேஷன் அதெல்லாம் செகண்டரி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேக்கிங் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பேக்கிங்கில் ஆல்ரெடி இதுக்கு முன்னத்த சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டப்பா இருக்குது. இதோட பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பா இருக்குது. ஆனால் எவ்வளோ வாங்கினாலும் எனக்கு திங்ஸே பற்ற மாட்டேங்குது. இப்போ எதுன்னா நான் மேலே ஸ்டாக்அப் பண்ணிக்கலாம், எனக்கு ஒரே இடத்துல முடிஞ்சிடும். நான் அதுக்காக தான் மெயினாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ தேவையில்லை அப்படின்னா தயவு செஞ்சு மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துட்டு போய் இந்த மாதிரி டப்பாஸ் வாங்காதீங்க. இப்போ கண்டென்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இந்த டப்பாவில் என்ன இருக்குது, வாங்கினது பேக்கே பத்தலை. நான் கொண்டு போனது இந்த 2 பேக் தான். அதனால் இந்த டப்பாலே ஃபில் பண்ணி நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்துருவோமா. ஓப்பனிங் செரிமனி இது எப்படின்னாலும் கேட்டுருக்கோம். வெயிட் உங்கள் வெயிட் ஓகே. ஃபஸ்ட்டு டாமெக்ஸ் இது பார்த்தீங்கன்னா பை 1 get 1 போட்டிருந்தாங்க. யூஸ்வலாகவே இதுக்கு டிமார்ட்டில் வாங்கும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பண்ண தப்பு என்ன அப்படின்னா கொஞ்சம் ஃபெமிலியராக இல்லாத பிராண்ட்லாம் ரொம்பவே காஸ்ட் கம்மியாக இருக்கும். அந்த பிராண்ட்லாம் நான் வாங்கியிருக்கேன். பட் நீங்கள் அந்த ஃபெமிலியராக இல்லாத பிராண்ட் வாங்கி இப்போ டாய்லெட் க்ளீன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த ஃப்ரெஷ்னஸே வந்து இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 3 daysனா 3 days வந்து அது புதுசாக வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் கம்மியாக இருக்குன்னு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதே வாங்கிக்கோங்க. இதுதான் ஒன்று. ரெண்டாவது ஃப்ளோர் கிளீனர். இதுவும் லைசால் வந்து ஒரு லிட்டரே 240 போட்டிருந்தாங்க. பட் இது 2 லிட்டரே வந்து 180 rupees தான். ஸோ எனக்கு ஃப்ளோர் கிளீனிங்க்கு இது போதும்னு தோணுச்சு, அதனால் இது வாங்கியிருக்கேன்.
ஃபெனாயில் ஆஸ் யூஷுவல். எது பெட்டர் ஆஃபர் அப்படின்னு தோணுதோ நான் அதை மட்டும் சொல்கிறேன். மற்றதெல்லாம் யூஸ்வலாக ஒரு 50 rupeesக்குள்ள அந்த மாதிரிலாம் கம்மியாக இருக்கும். வானிஷ், அப்புறம் ஒரு வினிகர் வந்து ரொம்பவே நான் ஃபஸ்ட்டு பேக்கிங்க்கு தான் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராபெரி வாஷ் பண்ணுறது அந்த மாதிரி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது மட்டும் தான் வாஷ் பண்ண யூஸ் பண்ணிட்டுருந்தேன். பட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கப்புறமா சிங்க்கு ப்ளஸ் அந்த வெஷெல்லாம் கொஞ்சோண்டு வினிகர் லிக்விட் கூட போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாக அந்த ஸ்மெல்லே வராது. செம்மையாக அந்த ஹேக் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 40 rupees அந்த மாதிரி தான். ஸோ ரெகுலராக நீங்கள் நான்வெஜ் பண்ணுறவங்க அப்படின்னா தாராளமாக இது ஒரு 40 rupees கொடுத்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் பாக்டீரியா வந்து ஸ்ப்ரெட் ஆகாத கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு செக் எண்ணெய். இது வந்து ஒன்லி ஃபார் தலைக்கு. அம்மா வந்து எண்ணெய் காய்ச்சுவாங்க அதுக்காக. அப்புறம் டீத்தூள் அண்ட் ஸோ இப்போ இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அப்படின்னா, இது வந்து சின்ன பேக்கும் இருக்கும், பெரிய பேக்கும் இருக்கும். இது வந்து தனியாகவும் இருக்கும், இதுலேயே வேறு டிசைன் பேக்ஸ் எல்லாம் இருக்கும். பட் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்துட்டு எந்த கிராம்ஸ் வைஸ் வந்து எது பிக் பண்ணால் நமக்கு லாபங்கிறது டிவைட் பண்ணி பாருங்க. அப்படி நான் யூஸ்வலாக அந்த மாதிரி டிவைட் பண்ணி தான் வாங்குவேன். அப்போ இந்த சேவர் பேக் தான் எனக்கு வந்து ஓகே வந்துச்சு ஆஃபரில், அதனால் இது எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது யூஸ்வலாக காஃபி எல்லாருக்குமே பிடிக்கும். நாங்கள் ட்ரை பண்ண பிராண்டே இல்லை. ப்ரூ, நெஸ்கஃபி, கான்டினென்டல், அப்புறம் டாடா கிராண்ட் சிக்ஷிப் எல்லாத்தையுமே எது புதுசாக வந்தாலும் ட்ரை பண்ணிக்குவோம். இந்த தடவை ஆஃபரில் பார்க்கும்போது ப்ரூ ரொம்பவே காஸ்ட்லியாக இருந்துச்சு, ஆஃபர் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆக்சுவலி பாட்டில் ப்ரைஸ் 525, ஆனால் நாங்கள் வாங்கினது 328 rupees நினைக்கிறேன். ஆமாம், இதே சேஷில் வாங்கினீங்கன்னா 320 rupees, பாட்டில் வாங்கினீங்கன்னா 329 rupees. யூஸ்வலி விமென்ஸ் ஆர் டப்பா பைத்தியம் ரைட். அதனால் இந்த கிளாஸ் பாட்டில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 9 rupees தானே பரவாயில்ல எனக்கு பாட்டில் கிடைக்குதுன்னு நான் இது எடுத்துருக்கேன். ஓரமாக வச்சுக்கோங்க. அண்ட் சர்ஃபெக்சல் இதுவும் அப்படிதான். இது ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது, வாங்க வேணான்னு போனேன். பட் 4 liter பேக் பார்த்தீங்கன்னா 510 rupees 570 rupees போட்டிருந்தாங்க 4 liter. நான் அங்கே வச்சு இன்ஸ்டாமார்ட்டில் செக் பண்ணேன், 3 liters 520 rupees போட்டிருந்தாங்க. ஸோ 1 liter வந்து அரௌண்ட் 50 rupeesக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அதனால் ஓகே ஃபைன், இதெல்லாம் கெட்டு போகாத பொருள் தான். நம்ம வந்து 1 or 2 months எக்ஸ்ட்ரா வச்சாலும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இதையும் எடுத்தாச்சு. அடுத்து சோப் பவுடர். இது வந்து ஏதாவது மேட்டு நமக்கு கையில் துவைக்கிறதுக்கான அப்படின்னு. அண்ட் ஒரு ரெட் சில்லி சாஸ், ஒரு கிரீன் சில்லி சாஸ் அண்ட் ஒரு கேச்சப். இதெல்லாம் வந்து ஹெல்தி கிடையாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆக்சுவலி ஹெல்தி கிடையாது தான். பட் நீங்கள் எக்ஸ்ட்ரீம் டயட்டில் இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரைட் ரைஸோ உங்களோட நூடுல்ஸோ நீங்கள் வீட்டில் மேக் பண்ணும்போது இதெல்லாம் கொஞ்சம் போடுறதுனால அது ரொம்ப பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது என்னை பொறுத்த வரைக்கும். அது ஒரு வேளை தப்பாக கூட இருக்கலாம். தப்பாக இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதெல்லாம் ஹோம்மேடாக பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன். பட் அதுக்கான டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ முடிஞ்சால் ஃபியூச்சரில் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் வெஸ்டர்ன் வாஷிங் லிக்விட், இதுவுமே இதுதான் ஆஃபரில் இருந்துச்சு, அதனால் எடுத்துருக்கேன். அடுத்து ஊதுபத்தி. இனியெல்லாம் பார்த்தீங்கன்னா சேமியா ஐட்டம்ஸ். இந்த பேக்கெட் சேமியா வந்து காம்பேக்டாக இருக்குது. இப்போது நாங்கள் இல்லை மாமியார் இருக்கும் யாருக்குனாலும் ஒரு பேக்கெட் போட்டால் சரியாக இருக்குது. அதனால் இது காம்பேக்டாக இருக்குன்னு 3 பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்ட் ட்ரை பண்ணலாம். எனக்கு மயில் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது கோயம்புத்தூரில் இருக்குங்கிறதுக்காகவே எனக்கு தெரியாது. பட் மயில் மார்க் சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அதனால் அதில் சேமியா பார்த்தனால அது ஒரு பேக்கெட் வாங்கியிருக்கேன். அணிலில் 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது கம்மியாக இருந்துச்சு, அதனால இது அதிகம். அண்ட் தென் புட்டுப்பொடி. நீங்கள் யார் புட்டு இல்லை இடியாப்பம் சொன்னாலும் எவ்வளோ பிராண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரில. நான் ஒரு 4-5 பிராண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இந்த டபுள் ஹார்ஸோடது ரொம்பவே நல்லாயிருக்கும். புட்டுனாலும் சரி இடியாப்பம்னாலும் சரி தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் நாகா மைதா ஃபார் பேக்கிங். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், ஆமாம்
மிளகாத்தூள் வந்து பை ஒன் கெட் ஒன், அதனால 2 பாக்கெட் எடுத்துருக்கேன். அண்ட் ஒரு கரம் மசாலா, ஒரு மஞ்சள் தூள், ஒரு கறி மசாலா, ஆல் மசாலா ஐட்டம்ஸ். ஆமாம், இது எல்லாமே மசாலா ஐட்டம். யூஸ்வலாக மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் கிரைண்ட் பண்ணிப்போம். பட் சம்டைம்ஸ் வந்து அவசரத்துக்கு மல்லி வந்து ரொம்ப ஸ்டாக்அப் பண்ணவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வண்டு வந்துடும். அதனால் 100 grams 200 grams இப்படி தான் மல்லியை வாங்கிப்பேன் வெளியே. அதனால அவசரத்துக்கு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட், சின்ன பேக்கெட் இல்லை, அதனால பெரிய பேக்கெட். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபேவரட் பிராண்ட் தான் அது சக்தி. பட் அதுவும் அங்கே ஸ்டாக் இல்லை, அதனால ரிமைனிங் ஆச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஆச்சியும் நல்லா தான் இருக்கேன். அதுக்கப்புறம் கற்பூரமும் அங்கே பேக்கெட்டும் வச்சுருப்பாங்க, பாட்டிலும் வச்சுருப்பாங்க. 2 மங்களா சம்திங் ஏதோ ஒரு பிராண்டு. அண்ட் திஸ் காவேரி, ரெண்டுலேயுமே இந்த காவேரி தான் வந்து எப்பவுமே ஆஃபரோட இருக்கும். நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அண்ட் ஒரு பீராம்பரி, வழக்கம் போல் நம்ம விளக்கெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு. ஒரு அயோடெக்ஸ், வீட்டில் தெரியவங்க இருக்கும்போது இது இல்லாமல் எப்படி இருக்கும் எல்லா பில்லும். அப்புறம் கொள்ளைப்பருப்பு, கடுகு, சீரகம். இதுதான் இந்த மொத்த டப்பாவில் இருந்தது. இதுக்குள்ள பில்லும் இருக்கு. பில் என்னங்க நம்ம கரெக்டாக பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் இந்த பேக்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். இந்த டப்பாவோட ரேட் வேணா நான் இப்போ சொல்லிடுறேன். இந்த டப்பாவோட ரேட் பார்த்தீங்கன்னா 900 rupees. ஆக்சுவலாக இதே டப்பா நீங்கள் ஸ்பாரில் பார்க்கலாம், ஆனால் ஸ்பாரில் இதை விட அதிகமாக இருக்கும். கண்டெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற எந்த கடையும் விட டிமார்ட் தான் வந்து எப்பவுமே பெஸ்ட் ப்ரைஸில் இருக்கும். ஆனால் நீங்கள் ஏதாவது புதுசாக வீடு செட் பண்ணுறீங்க, இல்லை இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸ் தேவைப்படுது, டிஃப்ரெண்ட் சைஸில் வேணும்னா கண்ணை மூடிட்டு டிமார்ட் போயிருங்க. வேறு எந்த கடையும் வேண்டாம். நானே வந்து 2-3 கடையில் வாங்கியிருக்கேன். பட் டிமார்ட் தான் பெஸ்ட்டு. ஸோ 900க்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒர்க் தான். அடியில் இருக்கும், நீங்கள் வந்து மேலே ஸ்டாக்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிட் இருக்குது. ஸோ தட் வந்து இது கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதை குக்கிங் வச்சுறேன். நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருக்கோம்ல அந்த க்ராசரிஸ் தான். இது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு அண்ட் சோயா சங்க்ஸ். நம்ம வந்து சோயா பீன்ஸ் சொல்லி பழகிட்டோம். அடுத்து சுகர், ஒயிட் ரவை, பச்சை பயிறு, ஒயிட் ரவை இன்னொரு பேக். ஏன் அப்படின்னா ஒரு பேக் எடுத்து நீங்கள் அப்படியே வறுத்து சம்பளத்தில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் டக்குன்னு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கான டிப்ஸ் தான் அதெல்லாம். நீங்கள் பல்காக வாங்க போகிறீங்கன்னா 2 பேக்காக பிரித்து அங்கேயே பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க. தனியாக நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. சேம் வெள்ளம் வந்து அதுவும் நான் நல்லா எடுத்துருக்கேன். அண்ட் போட்டுக்கங்க. பாசிப்பருப்பு, சீரக சம்பா ரைஸ். அங்கேயே இது பில் போடும்போதே இந்த பேக்கெட் அவுட் ஆகிடுச்சு, அதனால எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன். எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒன்று போடலாம் தான். பட் நம்ம சைடில் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. ஓட்டையாகிற மாதிரி இருக்குது, இல்லை ரொம்ப பெரிய பார்சலாக இருக்குதுன்னா மட்டும் நீங்கள் 2 வாங்கிக்கோங்க. கடலைப்பருப்புலாம் ஜஸ்ட்டு சட்னி அண்ட் தாளிக்கிறது எனக்கு 3 மாதம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான ஐட்டம் இட்லி அரிசி. ஆனால் எவ்வளோ வாங்கிட்டு நினைக்கிறேன். இது 3 months வரும். ஏன் அப்படின்னா நாங்கள் ரேஷன் ரைஸ் இருக்குல்ல, அது கூட அதை மிக்ஸ் பண்ணி தான் போகிறோம். செம்மையாக இருக்கும். அந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், அதையும் போடுறோம். ஏன்னா அது ரொம்ப ஒரு 10 ரெசிபியை நான் யூடியூப்பில் பார்த்து அதில் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறாங்க அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ரேஷியோ இப்போ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. யூஸ்வலாக எங்கள் மாமனார் வந்து ரேஷன் ரைஸ் போட்டு இட்லி செஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. பட் அவரே இப்போ அடாப்ட் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்க, அந்தளவுக்கு அது டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் சாம்பார் பொருள் மஸ்ட் ஹேவ். இது வந்து அம்மா வீட்டில் வந்து யூஸ்வலி பாட்டி அரைக்கிறது தான் நமக்கு செட் ஆகும். அதனால் பாட்டியோட ரெசிபி இது. அதுதான் இந்த பேக்கில் ஓகையா. இனி ஒரு குட்டி பேக் இருக்குது, அந்த பேக்கில் எல்லாத்தையும் பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஃபைனல் பேக். இது பார்த்திங்கன்னா நியர்பை அனாச்சி கிடையாது. ஃபஸ்ட் ஐட்டம் வரமிளகா மட்டும் எனக்கு எங்கே வாங்கினாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் இங்கே கொஞ்சம் ஓகே. இந்த பழுத்த இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது யூஸ் பண்ணக்கூடாது, கேன்சர் வரும்னு சொல்கிறாங்கல்ல. இது வந்து இந்த பேக்கெட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. டிமார்ட்டில் அதில் இருந்துச்சு. அண்ட் மோரோவர் இது பர் கேஜி வந்து
280 rupees வருது. பட் டிமார்ட்டில் அரௌண்ட் 350 சம்திங் போட்டிருந்தாங்க, அதனால் நாங்கள் வாங்கலை. நெக்ஸ்ட்டு மல்லி, இதுதான் பிரச்சனையே. 1/4 கிலோ பேக்கெட் தான் இருக்குது, அதனால் 1/4 கிலோ வாங்கியிருக்காங்க. இதில் என்னதான் வரமிளகா போட்டு பிரியாணி எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணாலும் இது மட்டும் பூச்சி வந்து நிற்கவே இல்லை. வேறு ஏதாவது எப்படி ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணலான்னு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் கற்கண்டு பூஜைக்கு புளி 1/4 கிலோ, சன்ஃப்ளவர் ஆயில், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் பேக்கிங். சமையலுக்கு எப்பவுமே நம்ம கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் அண்ட் தேங்காய் எண்ணெய் மிக்சிங் தான். அண்ட் மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய், இதுதான் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். செக்கு எண்ணெய் வாங்கினா பட்ஜெட் ரொம்ப கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஒரு மாதத்துக்கு 2 லிட்டர் தான் எனக்கு வருது. பட் இருந்தாலுமே அதையுமே எப்படியாவது மாற்றணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாமார்ட்டில் அரௌண்ட் 191 ருபீஸாக காமிச்சிது. ஆனால் எங்கள் பில்லில் 198 போட்டிருக்காங்க. ஸோ இன்ஸ்டாமார்ட்டில் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஆயில்ஸ் ஏதாவது பல்காக வாங்குறீங்கன்னா. அண்ட் தென் விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வைக்கிறது எத்தனை ஊரில் மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியல. ஈவன் எங்கள் ஹஸ்பண்ட் சைடில் கூட இந்த பழக்கத்தில் பார்த்ததில்ல. ஆனால் இந்த கோயம்புத்தூர் பீப்பிள் எல்லாருமே பருப்பு வேக வைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு விளக்கெண்ணெய் ஊற்றி தான் வேக வைப்போம். எங்கள் பாட்டி பருப்பு வேக வைக்கிறதுக்கு சீக்கிரமாக வேகும் அப்படிங்கிறது ஒரு டேர்ம் இருந்தாலும் ரொம்ப குளிர்ச்சியாக உடம்புக்கு, அது ஒரு ரீசன் இருக்குது. சாரி. அண்ட் தென் ஒரு காஷ்மீரி மிளகாத்தூள், ஒரு கல்லுப்பு, மயமாக சம்பாரி. இது பார்த்தீங்கன்னா டிமார்ட்டில் புடச்சி எடுத்து வச்சுருக்காங்க, அதனால் இது இல்லாமல் நம்ம இருப்போம். அதனால் 2 பேக்கெட், இந்த 2 பேக்கெட்டு சம்பார் ரவை, வெள்ளை ரவை, சேமியா, மில்லட் நூடுல்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் மாவில்லாத டைமில் டக்கு டக்குன்னு நமக்கு ஏதோ ஒன்று பண்ண மாதிரி இருக்கும். ஒரு கல்லுப்பு ரொம்ப காலி ஆகிடுச்சு. யூஸ்வலாக காலி ஆகிற அளவுக்கு விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால் இதெல்லாம் 2 பேக்கெட் வாங்கிருக்காங்க. டேபிள் சால்ட் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் வாங்கல. அண்ட் ரொம்ப முக்கியமானது கோலப்பொடி. நம்ம போடுறது என்னைக்காவது ஒரு நாள் தான், அதுக்கும் கோலப்பொடி வேணும் அப்படி, அதனால் ஒரே ஒரு பேக்கெட். இது வந்து 1/2 kg. ஸோ அவ்வளோதான் மொத்தம் நம்ம க்ராசரி. இதில் பார்த்தீங்கன்னா A to Z 2 மந்த்ஸ்க்கு தேவையான எல்லாமே இருக்கும். அதாவது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க மொத்தத்தையுமே நீங்கள் வாங்கினீங்கன்னாவே கரெக்டாக இருக்கும். அதாவது குவான்டிட்டி உங்களோட ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி, பட் எல்லாமே கவராக இருக்கும். பூஜைக்கு வந்து ஊதுபத்தி, கற்பூரம், எண்ணெய், அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அண்ட் தென் எந்த பக்கம் வாஷிங்க்கு, அப்புறம் மெயின் குக்கிங்க்கு, இப்படி ஏதோ என்னால் முடிஞ்சது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ பில் எவ்வளோ பார்த்தாலுமா ஓவரால் பில் ஒரு நிமிஷம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் பில். டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா 6496 ருபீஸ் வந்துருக்கு. அண்ட் நம்ம பக்கத்தில் வாங்கின ஷாப்லேருந்து 1188 ருபீஸ் வந்துருக்கு. ஓவராலாக வந்து இது ரெண்டுமே இதில் வந்து என்ன மைனஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். சாரி, கொஞ்சம் ஜாம் ஆயிடுச்சு. இந்த டப்பா 900 ருபீஸ் அது மைனஸ் பண்ணும். ப்ளஸ் எங்கள் அம்மாவுக்கு ஒரு இன்ஷோர் ப்ரோட்டீன் பவுடர் வாங்கினேன், அது ஒரு 500 அது மைனஸ் பண்ணும். எங்கள் தம்பிக்கு ஒரு ஹேட் வாங்கினா 100 ருபீஸ் அது மைனஸ் பண்ணும். ஸோ அது ஒரு 600, இது ஒரு 900. இது ரெண்டையும் மைனஸ் 1500 வருதா. 1500 மைனஸ் பண்ணிங்கன்னா 6200 ருபீஸ் இந்த என்டையர் க்ராசரிஸ் ஃபார் 2 months. அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸ் ஒரு 3rd month கூட வரும். ஸோ இது ஒர்த்தா இல்லையா, இதை விட கம்மியாக வாங்கலாமா இல்லையா அப்படின்னா நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது நல்ல ஹோல்சேல் ஷாப் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மோர் ஓவர் எந்த மாதிரி வீடியோஸ் போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு வீடியோன்னு இல்லாமல் அட்லீஸ்ட் ஒரு நல்ல வீடியோவாக கொடுக்கணும்னு நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.